இன்னொன்று இருக்கு யூபிலியா நாள் இயேசு பிறந்து எட்டாம் நாள். அதை வச்சு ஒரு நிகழ்வு, சிறப்பு நிகழ்வு இருக்கு. என்னது? வெரி குட். ஆண்டவருக்கு விருத்த சேதனம் செய்த நிகழ்வு. அப்படின்னா அர்த்தம்? ஆண்டவரை கோவிலிலே அர்ப்பணித்த நிகழ்வையும் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு எத்தனை சிறப்பு நிகழ்வுகள்? அதோட வாங்க. வெரி குட். 3 நிகழ்வுல அற்புதமா சொன்னாரு. ஜோரா கை தட்டுங்க அவருக்கு. ஸ்டோரா, சூப்பர் மார்க்கெட்டா வந்து வாழ்த்து. ஜோரா கை தட்டுங்க அவருக்கு. வெரி குட். அதனுடைய துவக்க விழா நடந்தது. புரியல? குடும்பத்தில் விழா வருஷம் வருது. ஓகேங்களா? பேராயர் சிறப்பாக ஆரம்பிச்ச அந்த நிகழ்வு எல்லா மறை மாவட்டத்திலையும், உலகத்தில் இருக்கிற எல்லா மறை மாவட்டத்திலையும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சாங்க. என்ன நிகழ்வு? ஓகே, யூபிலி ஆண்டு கொண்ட துவங்கி இருக்கிறோம். எதற்காக அந்த யூபிலி ஆண்டு? என்ன நோக்கம்? என்ன கருத்து? ஏதாவது ஒருத்தர், எல்லாருக்கும் ஏதாவது ஒருத்தர் எழுந்திருச்சு சொல்லுமா. இல்லம்மா, அமிர்தமா சொல்லிருக்கீங்க. அது என்ன மைய பொருள்? பார்ப்போம். விண்ணரசி பதில் சொல்லக்கூடாது. பவர் பாயிண்ட் நம்ம தான் ரெடி பண்றாங்க. இன்னைக்கு வாசகத்துல இருந்து நான் கேட்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு முதல் வாசகம் எந்த புஸ்தகத்துல இருந்து எடுத்தாங்க? எத்தனை ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கிறாரு? என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? யாரு சொல்றவங்க எதுக்கு சொல்லுங்க. எண்ணிக்கை நூல். சூப்பர். அதிகாரங்கள் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. வெரி குட். முதல் சொன்னீங்க முன்னாடியே. அமைதி மூணாவது, பாதுகாப்பு முதல்ல, ரெண்டாவது உங்க திருமுகத்தை திருப்புங்களோ. அவருடைய சனாதம் 2024 முடிந்து விட்டது. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் உயிரோடு புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அதுக்கே நன்றி சொல்லணும். இந்த ஒரு வருஷம் முழுசும் எவ்வளவு நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க. எத்தனை அறுவை சிகிச்சைகளிலிருந்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கின்றார். நன்றி சொல்ல வேண்டாமா? எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்து, எவ்வளவு விபத்துக்கள் இருந்து இறைவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார். கரெக்டா இல்லையா? நமக்கு முன்னாடி போனவங்க கூட விழுந்து இறந்து போயிருப்பாங்க.
பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு 2024 திருமணம் ஆகாமல் இருந்த எத்தனை பேருக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கப்பட்டு திருமணமாகி இருக்குது? கரெக்டா? தவமாக இருந்து கடவுள்கிட்ட வேண்டி குழந்தை பாக்கி எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது? கரெக்டா இல்லையா? வீடு கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகள் திட்டமிட்டு அது கடந்த ஆண்டு எத்தனை பேருக்கு நிஜமாகி இருக்கிறது? கரெக்டா இல்லையா? சோ இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அதாவது ஜானோஸ், அந்த பின்னோக்கி இருக்கிற அந்த தலை நமக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? வருஷம் முடியும் போது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? வருஷம் முடியும் போது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் இறைவன் என்னை அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்கின்றார். ஜீசஸ் சொல்லுங்க, thank you Jesus. அதே போல ஏன் முன்னோக்கி ஒரு தலை இருக்குது, அந்த முகம் இருக்குது, முன்னோக்கி ஏன் இருக்குது? சில நேரங்களில் கசப்பான அனுபவங்கள் கூட இருக்கலாம். கரெக்டா? சோகமான அனுபவங்கள் கூட வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். அந்த அனுபவங்களை எல்லாம் சேகரித்து ஆண்டவருடைய கரம் பிடித்து என்ன பண்ணணும்? முன்னோக்கி வீறு கொண்டு நடக்க வேண்டும். அப்படியே முடங்கி போயிடக்கூடாது. புரியுதா? பின்னாடி இருக்கிற முகம் நான் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லணும். முன்னாடி இருக்கிற முகம் என்னது? பெற்ற அனுபவங்களை கொண்டு என்ன பண்ணணும்? முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படியே முடங்கி விடக்கூடாது. உலகத்துக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று நலம் விசாரித்து விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வருகின்றார். ஒரு சாலையில ராயப்பரும் ஆண்டவர் இயேசுவும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த சாலையை சென்று கொண்டிருக்கிற பொழுது சாலையுடைய அந்த ஓரத்துல ஒரு குதிரை வண்டியானது மணலிலே சிக்கிக் கொள்ளுகின்றது. மணலை சிக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த குதிரை வண்டியை ஓட்டி வந்த அந்த மனிதர் என்ன செய்கின்றார்? அந்த வண்டிக்கு பக்கத்துல முழந்தார் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஐயோ, என் வண்டி மாட்டிக்கிச்சு, கடவுளே உங்களாலதான் முடியும், நீங்க நினைச்சீங்கன்னா என் வண்டிய இந்த மணலிலிருந்து நீங்க எடுத்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய உருகி உருகி ஜெபம் சொல்றாரு. அப்போ ராயப்பர் இயேசுகிட்ட சொல்றாரு, ஆண்டவரே எவ்வளவு அற்புதமா ஜெபம் பண்றான் பாத்தீங்களா, வாங்க போய் நம்ம அந்த வண்டிக்காரனுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? வாயை மூடிட்டு அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து செல்கிறார். சிறிது தூரம் நடக்கின்றார்கள். அங்கே இன்னொரு குதிரை வண்டிக்காரன், அவனுடைய வண்டி தலை கீழாக கவிழ்ந்து கிடக்கிறது. வண்டியில் இருந்த எல்லா பொருட்களும் அப்படியே சாலையிலே சிதறி கிடக்கின்றன. அவன் என்ன செய்கிறான்? முனவிக் கொண்டு கடவுளை திட்டிக் கொண்டு என்ன பண்றான்? அந்த வண்டியை நேராக நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றான். உடனே பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, தன்னந்தனியாக இவன் கஷ்டப்படுகிறான், வாருங்கள் நாம் அவனுக்கு என்ன பண்ணுவோம்? உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிற பொழுது மீண்டுமாக இயேசு என்ன பண்றாரு? என்ன சொன்னாரு? வாயை மூடு, வா போலாம் சொல்லிட்டு பேதுருவை அழைத்து செல்கின்றார். பேதுருவை அழைத்து செல்கின்றார். சிக்கிக் கொண்டிருக்கின்றது. சேற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வண்டிக்காரன் என்ன பண்றான்? இயேசுவினுடைய நாமத்தை உரக்க சொல்லி அந்த சேற்றிலிருந்து அந்த குதிரை வண்டியை வெளியே எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். பேதுருக்கு இப்போ ஒரே அயக்கம், ராயப்பர் இருக்கீங்களா? இயேசு கிட்ட சொல்லலாமா வேணாமா? இல்லைங்களா? 2 வாட்டி என்ன பண்ணிட்டாரு? க்ளோஸ் கட் பண்ணிட்டாரு. வாயை மூடிட்டு வாடா போலாம் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? தயங்கி கொண்டே இருக்கின்றான். அந்த மனிதனுக்கு உதவி செய்யலாமா கேட்கலாமா வேணாமா? இப்போ இயேசுவை சொல்லுகிறார், ராயப்பா வா, நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் வண்டியை பிடிக்கின்றேன், இந்த மனிதனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 பேர் உதவி செய்கிறார்கள். வண்டியை மீட்டுக் கொடுக்கின்றார்கள். முடிந்த பிறகு ராயப்பருக்கு பயங்கர கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். முதல் 2 பேருக்கு கடவுள் உதவி செய்யலையே, 3வது மனுஷனுக்கு மட்டும் உதவி செஞ்சாரே. ஏன் செஞ்சாரு? இயேசு கிட்ட முதல் பாயிண்ட் மனுஷனும் ஜபம் தான பண்ணா. வெரி குட். முதல்
மணல்ல சிக்கி இருந்த மனுஷன் என்ன பண்றான்? மண்டி மாட்டிக்கிச்சு. கரெக்டா? உட்கார்ந்து என்ன பண்றாரு? வெறுமனே ஜெபம் மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவனுடைய முயற்சி சிறிதளவும் இல்லை. ஆகவேதான் அவனுக்கு உதவி செய்வதற்கு இறைவன் தயக்கம் காட்டுகின்றார். இரண்டாவது குதிரை வண்டிக்காரன் என்ன பண்றான்? அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. கரெக்டா? கடவுளை படித்துரைக்கின்றான், உணவுகின்றான். மூணாவது ஆளு என்ன பண்ணாரு? மூணாவது ஆளுடைய கடவுள் என்ன பார்க்கிறாரு? என்ன பார்க்கிறாரு? முயற்சியும் இருக்கிறது, தெய்வ நம்பிக்கையும் பக்தியும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுல நாம் மட்டும் தனியாக நடை போட முடியாது. கரெக்டா? நம்மிடத்துல பல பேர் நினைத்துக் கொள்கிறோம், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, என்ன இருக்குது, பதவிகள் இருக்கிறது. இல்லைங்களா? கடவுளுடைய துணை எனக்கு வேண்டாம், நீங்க தேவைப்படும் போது நான் வர்றேன். இல்லைங்களா? நான் எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்வேன், எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று பல நேரங்களிலே நாம் நம்புகின்றோம். கரெக்டா இல்லையா? எனக்காவது ரொம்ப வாழ்க்கையில நொடித்து போயிட்டா மட்டும்தான் ஓடி வரும். இல்லைங்களா? பல நேரங்கள்ல அதுக்குதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களாக, நியூ இயர் கிறிஸ்தவர்களாக, ஈஸ்டர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். கரெக்டா இல்லையா? ஆனால் எப்படி இருக்கணும்? அனுதினமும் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். கரெக்டா? அனுதினமும் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஸ்டெப் வச்சேன்னா கடவுள் என்ன பண்ணுவாரு? எனக்காக 2 ஸ்டெப் வைப்பாரு. நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் என் தேவன் என்னது 99 அடிகளை எடுத்து வந்து எனக்கு உதவி செய்வார். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவனின்றி அணுவும் அசையாது. ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம் திறமையை வைத்து மட்டும், நம்மிடம் இருக்கின்ற செல்வங்களை வைத்து மட்டும், நம்மிடம் இருக்கின்ற பணத்தை வைத்து மட்டும் கண்டிப்பாக நம்மால் வாழ முடியாது. நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும், ஆண்டவர் மீதும் என்னது நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் இருந்தால் மட்டும்தான் இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமிக்க ஒரு ஆண்டாக இருக்கும். ஆகவேதான் கடவுள் ஆலயத்திற்கு அழைக்கின்றார். இன்றைக்கு வாசல்கள் வழியாக என்ன கூப்பிடுறார்? நம்மள உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறேன், உனக்கு நான் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகின்றேன். புதிய ஆண்டை அமைதியின் நாளாக உலகம் கொண்டாடுகின்றது. அமைதி எங்கே இருக்கிறது என்று ஒரு போட்டியானது, ஓவிய போட்டியானது வைக்கப்படுகின்றது. ஒரு ஓவியர் அழகாக வரைகின்றார். தூக்கி பறிக்கிற மின்னல், பேய் மழை, சிங்கம், சிறுத்தை, கொடிய விலங்குகள் கொண்ட ஒரு அழகான ஒரு காட்டை ஓவியமாக வரைகின்றார். அந்த காட்டுல நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்கின்றது. அந்த மரத்துல ஒரு பெரிய ஒரு பொந்து இருக்கின்றது. அந்த பொந்துல தாய் பறவை தன்னுடைய சிறகை விரித்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார். அந்த ஓவியத்துல என்ன இருக்குது? என்னெல்லாம் இருக்குது? அடர்த்தியான காடு, இருட்டு, மின்னல், இடி, பேய், மழை, கொடிய விலங்குகளுடைய அந்த சத்தம் எல்லாவற்றையுமே அந்த ஓவியத்திலே குறித்து வைத்திருக்கின்றார். அந்த மரத்தினுடைய பொந்திலே ஒரு தாய் பறவை இருக்கிறது. அந்த தாய் பறவை தன்னுடைய சிறகுகளை விரித்து அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிறகுகளுக்கு கீழே யார் இருப்பது? அதனுடைய சேய் பறவை நிம்மதியாக அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக தத்ரூபமாக வடிவமைத்துவிட்டு அந்த தாய் பறவையினுடைய அந்த ரெக்கைகளின் கீழே இவ்வாறு எழுதுகிறார்: இங்கேதான் அமைதி தவழுகின்றது, இங்கேதான் அமைதி தவழுகின்றது. தாயினுடைய அந்த சிறகுகளின் நிழலிலே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. பிரியமான இன்றைக்கு வருடத்தின் முதல் நாளிலே
தேவ அன்னையை கடவுள் நமக்கு துணையாக கொடுத்திருக்கின்றார். அந்த அன்னையுடைய அரவணைப்பிலே நாம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பீர். ஆண்டவர் தன்னுடைய சிறகுகளாலே அன்னை மரியாள் வழியாக நம்மை அரவணைத்து காத்திருப்பார். அவருடைய ரெக்கைகள் தான் நமக்கு அமைதியை தருகின்ற, நிம்மதியை தருகின்ற புகலிடமாக இருக்கின்றன. தொடர்ந்து சொல்லுகின்றார், தீங்கு உமக்கு நேராது. மத்தியான செய்வர இடி மின்னல் மழை எல்லாம் இருந்து கூட டிஸ்டர்ப் ஆகல. ஏன்னா யாருடைய நிழலில் அந்த செய்பறவை உறங்குகின்றது? தாய். தாய் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாய் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆக அன்னை மரியாதை நமக்கு இந்த வருடத்துடைய தொடக்கத்திலே அவர் கொடுக்கின்றார். பாருங்கள், தீங்கு உமக்கு நேராது, வாதை கூடாரத்தை அணுகாது.